So நான் சொன்ன மாதிரி, so there is a chat system. Chat systemத்துல user can ask, can I take a week off in 2025? இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எல்எல்எம்க்கு அனுப்புகிறோம். எல்எல்எம்க்கு அனுப்பிச்சா அது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த மாதிரி, in order to answer this question, you need to tell me how many days you took off in 2025. அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு there are a couple of solutions. So a bunch of RAG databases are available. I have a bunch of APIs available, right? இதை வச்சு I should be able to provide some information back to LLM so that LLM can answer that question. But problem is, how would this system know, the chat system know, which one of these RAGs and which one of these APIs to call? We don't want to hard code that because இது வந்து the APIs வந்து hundreds of APIs போகும் eventually. RAG வந்து another dozens of RAGs போகலாம். If I hard code all that information, if I have the intelligence of understanding what this LLM responds back and know which one of these systems to query that information, then it becomes very complicated. அங்கதான் MCP வரும். Okay? அங்கதான் MCP வரும். எப்படி வரும்னா, let me see if I can move this information. So instead of this chat system talking to the RAG and APIs directly, நடுவுல இந்த சிஸ்டம் வந்துடும். See if I can change the color of this. இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், யூ கேன் இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் MCP சர்வர்ங்கிறது. MCP server. Okay. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் இருக்கு இல்லையா, எல்எல்எம் வந்து சொல்லும், நீ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல் நீ எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்க இந்த வருஷம் சொல்லுன்னு. அதை வந்து இந்த MCPக்கு அனுப்பிச்சோம்னா MCP வந்து will decide which one of these RAG or APIs can answer that. அது எப்படி அதுக்கு தெரியுங்கிறது தான் வந்து நம்ம MCP செஷன் டீப் டைவ் பண்ணும்போது பார்த்தா தெரியும். என்ன பண்ணுவோம், ஒரு க்ளூ மாதிரி கொடுக்கணும்னா, நம்ம இந்த query அனுப்புகிறோம் இல்லையா, நம்ம இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன LLMக்கு நம்ம அனுப்புவோம்னா யூசர் query ப்ளஸ் இந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் RAG அல்லது API டேட்டா இல்லையா, இதோட சேர்த்து என்ன அனுப்புவோம், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் queryலேயே என்கிட்ட என்னென்ன டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு அனுப்புவோம். நான் அது நமக்கு வெளியரங்கத்தில் தெரியாது. இந்த சேட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதை ஹைட் பண்ணிடும். இப்போ நான் சொல்லுவேன், பை த வே என்கிட்ட வந்து 3 MCP சர்வர் இருக்கு அப்படின்னு இந்த MCP சர்வர் டிஃபைன் பண்ணும்போது இது இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். I am an HR system. I can answer questions about employees leaves, employees compensation அப்படின்னு இங்கிலீஷ்லேயே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த MCP சர்வர் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, இது ஒரு டூல். ஓகே, இது எல்லாத்துக்கும் பேர் டூல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, APIs வந்து MCP சர்வரோட டெர்மினாலஜியில் டூல்ஸ்மாங்க. இந்த சர்வர் வந்து நான் வந்து டெக்னாலஜி டூலு, என்னால் வந்து டெக் ஸ்டாக் பற்றி இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இதை. ஓகே, இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கனால இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து இங்கே அனுப்புவேன். ஸோ அப்போ இந்த LLMக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இவன் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், கேள்வியோடு சேர்த்து இந்த டூல்ஸ்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவன் கேட்குற கேள்வி வச்சு பார்த்தா ஒரு வீக் ஆஃப் எடுக்கலாமான்னு கேட்குறது வந்து கிட்டத்தட்ட இது HR பாலிசி மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ஆன்சர் பண்ணும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்லுவான், ஓகே நீ வந்து இந்த HR டூலில் கால் பண்ணி எவ்வளோ நாள் லீவ் இருக்குன்னு எனக்கு சொல்லு, அடுத்து அது சொன்னீங்கன்னா நான் அடுத்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும். ஸோ என்ன ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் டூல், இந்த டூலை கால் பண்ணு, இந்த டூலை கால் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம திரும்ப அவுட்புட்டு வர அவுட்புட்லாம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபைனலாக சொல்லும், ஓகே HR பாலிசி நான் இதை கால் பண்ணி பார்த்தேன் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா
வருஷத்துக்கு 20 நாள் தான் லீவ் எடுக்கணும்னு கம்பெனி பாலிசி. ஏற்கனவே 18 நாள் எடுத்துட்ட. இப்போ வந்து ஒரு வாரம் எடுக்க முடியாது, நீ வேணா 2 நாள் வேணா எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்டெலிஜென்ட்டாக ஆன்சர் பண்ணும். அது பார்த்தா என்னமோ இந்த சிஸ்டம் ஆன்சர் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் எல்எல்எம் வந்து எல்எல்எம்க்கு தேவையான இந்த டேட்டா பூரா நம்ம ரேக் அண்ட் ஏபிஐ எம்சிபி மூலமாக கொடுக்கறனால தான் அது இன்டெலிஜென்ட்டாக ஆன்சர் பண்ணுது. இல்லாட்டி அதுக்கு ஐடியாவே இருக்காது. எனி கொஷின்ஸ் பிஃபோர் வி இன்னொரு 4 minutes இருக்கு பிஃபோர் வி renew the session. டோட்டலி கன்ஃபியூசிங்காக இருக்கா இல்லை ஏதோ புரியுற மாதிரி தெரியுதா? மேபி நம்ம இதோட சீக்வன்ஸ் எப்படி ஒன் பை ஒன்னா எப்படி சீக்வன்ஸ் வருங்கிறத வேணா நான் இன்னொரு வாட்டி வேணா சொல்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கண்ணா பின்னான்னு கிறுக்கியிருக்கேன். ரேகுமே எம்சிபியில் ஒன் ஆஃப் த டூலா இல்லை ஏபிஎஸ் மட்டும்தான் டூல்ஸா? குட் கொஷின். எம்சிபி பொறுத்த வரைக்கும் 2 வகையான இன்ஃபர்மேஷன் அதை ஆன்சர் பண்ணும். ஒன்று, இது வந்து நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நாலேஜ் வந்து ரேக், இதெல்லாம் ஸ்டாட்டிக் நாலேஜ். டூல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டூல்ஸ் எல்லாமே ஏபிஐஸ். ஓகேவா? இது வந்து டைனமிக். இது டைனமிக் query மட்டும் ஆன்சர் பண்ணாது, நீ வந்து ஆக்ஷனும் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, கேன் ஐ டேக் அ வீக் ஆஃப் இன் 2025? இஃப் எஸ், அப்ளை ஃபார் லீவ் இன் ஹெச்ஆர் சிஸ்டம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, இட் கேன் ஆக்சுவலி டேக் அன் ஆக்ஷன். இது இன்னொரு ஏபிஐ கால் பண்ணி ஹெச்ஆர் சிஸ்டத்தில் லீவ் அப்ளை பண்ண முடியும். இட் மீனிங் இந்த டூல்ஸ் வந்து நாட் only டு query இன்ஃபர்மேஷன், டைனமிக் இன்ஃபர்மேஷன், இட் கேன் ஆல்சோ டேக் சம் ஆக்ஷன். இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கனால தான் இப்போ இன்னொரு ஏபிஐ இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஏபிஐ வந்து வெப் சர்ச் பண்ணலாம். இன்னொரு ஏபிஐ வந்து இன்னொரு கால்குலேட்டர் கால் பண்ணலாம். இன்னொரு ஏபிஐ வந்து வேற ஒரு வெப்சைட்டை கனெக்ட் பண்ணி வெதர் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இட் கேன் டூ எனி திங். ஏன்னா இது ஏபிஐ தான் இல்லையா? API can not only get you data, but you can also take some action. Remember CRUD operation. Create, read, update, delete. You can do all these 4 operations using tools. Whereas knowledgeல வந்து only read மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்தோம்னா அது ஏஜென்டிகே மாதிரி தான். என்ன டிஃபரன்ஸ் அதுக்கு? கிட்டத்தட்ட இப்போ நீ இப்போ இந்த இந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சொல்றதெல்லாம் இந்த சாட் சிஸ்டத்தை நீ பில்ட் பண்றதுக்கு ஏஜென்டிக் ஏஐ இல்லாம பில்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் மறுபடியும் இதை நான் ரீட்ரா பண்றேன் ஆஃப்டர் த செஷன் renews. புரியலைன்னா சொல்லுங்க, ஏன்னா இதுதான் ஃபவுண்டேஷன். ஓகே, இவ்வளவு நாள் வந்து இந்த ரேக்னா தனி, எம்சிபி அப்புறம் ஏஜென்டிகே அதெல்லாமே தனித்தனியா இருந்தது. பட் எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டா தான் இருக்குது. இப்போ இந்த எல்லாமே கான்செப்ட் இன்டர்லிங்க் தான். நம்ம கான்செப்டா லேர்ன் பண்ணும்போது தனித்தனியா பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு வரோம். எல்லாமே அதனால தான் நான் சொன்னேன். இப்போ ஏஜென்ட்னா என்னன்னு சொல்லாம நான் இந்த எம்சிபி சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஓகே. ஓகே, okay, so let me restart this session. Start recording. So just to reiterate, we'll go over that example one more time. Okay. Okay, same example. We'll draw it in a more legible basis now that we know what to look for. Okay, let's see, this is the chat system. Yeah. Let's take this. This is the chat system that we are trying to build. Now there is something called an LLM that sits here. கொஞ்சம் பெருசா போடுவோம். இப்போ இதே மாதிரி there is something called an MCP server.
Let's put this in purple color. Okay, இப்போ there are other things behind the scenes. Database layout. Anyway, for now, assume this is all database. This is not the right symbol, but assume this is all database, okay? இது மாதிரி நிறைய databases இருக்கு. Multiple இருக்கு. Is it not? இதெல்லாமே databases. Let's type that in. It's not very intuitive, but it's okay. இது எல்லாமே static information. இங்க வந்து you can consider it as vector databases. Okay. இதே மாதிரி now we have something else. Let's call these as APIs. Okay. These are all APIs. Something else. Yeah. APIs. Dynamic, used for dynamic data retrieval and take actions. Simple as all types of CRUD operations. Okay. Hope it makes sense. Okay. Type it as API. ஓகேவா இப்போ இனிமே தான் வந்து we have to explain something very precisely. இப்போ என்னன்னா இந்த இந்த ஒவ்வொரு ஏபிஐயுமே it is registered as a tool in this MCP server. Okay. இந்த MCP serverங்கிறது பார்த்தீங்கன்னா I think we almost are covering the நீங்க எப்படி இதை வச்சுக்கோ. ஓகே, அதே மாதிரி இதை காப்பி பண்ணி போட்டுருவோம். இங்க உள்ள என்னவா இருக்கும்னா they are registered as knowledge bases. MCP சர்வர்ல இதெல்லாமே knowledge base டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த APIs எல்லாம் வந்து நம்ம டூல்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, which means it can use this to take some action. இங்க எங்க டிஃபரன்ஸ்னா இந்த ஒவ்வொரு MCP சர்வர் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு டூலும் இந்த ஒவ்வொரு டூலை பற்றியும் there is an English description about this particular system. அதை நான் போட்டுறேன் so that you understand. Each tool is described. Each tool provides description about itself in plain English about the features or options it provides. For example, for instance, an HR database, an HR API can expose methods like query number of leaves for an employee, query
an employee by name or ID. Okay, apply for leave. இதெல்லாம் வந்து மெத்தட்ஸா அந்த ஏபிஐல எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இதை வந்து இதே இப்போ நான் டைப் பண்ணியிருக்க மாதிரியே இங்கிலீஷ்ல அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அங்கதான் வந்து கீ. இந்த ஃபேக்டர் புரிஞ்சுதுன்னா தான் உங்களுக்கு வந்து சாதா ஏபிஐக்கும் எம்சிபிக்கும் என்ன வித்தியாசம்னு புரியும். ஓகேவா? கனெக்ட் பண்ணி இப்படி டிஸ்கிரிப்ஷன் இந்த டூல் அப்படின்னு போடும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கனால தான் எல்எல்எம் வந்து ஓகே லீவ் அப்ளை பண்ணிட்டான்னு கேட்குறான், எவ்வளோ நாள் இவனுக்கு லீவ் இருக்கு, எவ்வளோ நாள் இவன் லீவ் எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்எல்எம் வந்து சொல்லும், நீ ஏற்கனவே என்கிட்ட வந்து இந்த டூல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இது நீ கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் வச்சு பார்த்தா இந்த ஹெச்ஆருங்கிற டூல்லேருந்து இந்த பர்டிகுலர் மெத்தடு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டிருக்கு, நீ என்ன பண்ணு, இந்த இந்த மெத்தட் கால் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? சாட் சிஸ்டத்துக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சு? கரெக்டாக எவ்வளோ லீவ் எடுத்திருக்கான் இவன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுன்னா, எனக்கு இத்தனை ஏபிஐ இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, எனக்கு எங்கே போய் தேடுறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும். இப்போ எல்எல்எம் என்ன தெளிவாக சொல்லிடுச்சு, பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ், பிளெயின் வெனிலா இங்கிலீஷ் லாங்குவேஜ். எல்எல்எம் தெளிவாக சொல்லும், இந்த ஹெச்ஆர் ஏபிஐயில் இருக்கிற இந்த மெத்தடை போய் கால் பண்ணி எனக்கு சொல்லு அப்படிங்கும். ஸோ அப்போ நீ சிம்பிளாக ஏபிஐ கால் தான் அது. அந்த கால் பண்ணுறது த்ரூ திஸ் எம்சிபி சர்வர் மூலமாக போகும். ஓகே, அடுத்து சொன்னதுக்கப்புறம் ஓகே, அடுத்தது எனக்கு ஓகே இவன் 18 நாள் லீவ் எடுத்திருக்கான், ஹெச்ஆர் பாலிசி என்ன, எத்தனை நாள் லீவ் எடுக்கலான்றது நீ எனக்கு பார்த்து சொல்லு. ப்ளஸ் நீ என்கிட்ட சொல்லும் போது இந்த நாலேஜ் பேஸ்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். இந்த நாலேஜ் பேஸ் ஹெச்ஆர் பாலிசி பற்றிலாம் சொல்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன். அந்த சிஸ்டத்தை கால் பண்ணி எனக்கு நீ ஆன்சர் கொடு அப்படிங்க. ஸோ அடுத்தது அந்த query போகும். ஓகே, ஸோ இட் கீப்ஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் லைக் திஸ். ஸோ டு எக்ஸ்பிளைன் இட் இன் அ வே தட் வி கேன் ஃபாலோ. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் query வந்தோடனே இங்கே போய் ஃபஸ்ட்டு யூசர் query போகும்போது யூசர் query ப்ளஸ் டூல்ஸ் அவைலபிள். டூல்ஸ் அவைலபிள்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் 10 டூல் 20 டூல் இருக்குன்னா எல்லா டூலோட இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பணும்னா அது சொல்லும், ஓகே நீ கேட்ட கேள்விக்கு கேன் ஐ டேக் அ வீக் ஆஃப், இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா நீ என்ன பண்ண, இந்த டூல்ஸ் நீ சொன்ன ஏபிசின்னு இத்தனை டூல் இருக்குன்னு, அதில் ஏங்கிற டூலை கால் பண்ணி இந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் சொல்லு அப்படின்னு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், இங்கே போய் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் கால் பண்ணி இந்த ஏபிஐ என்ன பண்ணும், இந்த ஏபிஐக்கு பின்னாடி டேட்டா பேஸ் இருக்கும், ரியல், இதெல்லாம் ஏஐக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த ஹெச்ஆர் டேட்டா பேஸை கால் பண்ணி எவ்வளோ நாள் லீவ் இருக்குன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு. இப்போ அந்த ஆன்சரை வாங்கி என்ன பண்ணுவான், நேராக இப்போ பாஸ் பண்ணுவான். ஓகே இந்த டூல் ஆன்சர் வந்துருச்சு, இவன் எடுத்திருக்கிறது 18 days லீவ் எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா சரி அடுத்தது நீ என்ன பண்ணு, இந்த டூல்ஸில் சிங்கிற ஒரு டூல் சொன்னீங்கல்ல, அந்த சிங்கிற டூலில் ஹெச்ஆர் பாலிசி என்னங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் கால் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். அப்புறம் அடுத்தது அவன் என்ன பண்ணுவான், இங்கே பர்டிகுலர் மெத்தட் இங்கேருந்து இந்த சிஸ்டத்தை கால் பண்ணி ஹெச்ஆர் பாலிசிங்கிறது வதன்னு இங்கே வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்குது, அதை நான் சிமாண்டிக் சர்ச் பண்ணி வெக்டர் டேட்டா பேஸ்லேருந்து ரெலவெண்ட்டான ஒரு 5 டாப் 5 டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணி இதுதான் எனக்கு நான் என்னுடைய இதில் சர்ச்சில் கண்டுபிடிச்சேன்னு அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். மறுபடியும் இதை அனுப்பிச்சு ஓகே இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாலிசி இருக்குன்னு. இதை பார்த்துட்டு ஓகே அப்படியா, பாலிசி ஒரு நாளைக்கு 20 நாள் தான் எடுக்கணும், இவன் ஏற்கனவே 18 நாள் இந்த வருஷத்தில் எடுத்துட்டான், 2 days தான் அப்ளை பண்ண முடியும், உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு இங்கே வரும் யூசர்கிட்ட. ஓகே 2 daysனால பரவாயில்ல அப்ளை பண்ணுன்னு நான் சொன்னேன்னா, இப்போ நான் அப்ளைன்னு கொடுத்தேன்னா மறுபடியும் சொல்லுவோம் அப்ளை பண்ணுன்னு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து போகும். யூசர் டூல்ஸு அப்ளை பண்ணுன்னா எனக்கு எப்படி தெரியும், இதில் எந்த சிஸ்டத்தை கால் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா. மறுபடியும் எல்லாம் சொல்லும், ஓகே இதில் ஏங்கிற அந்த சிஸ்டம் தான் ஹெச்ஆர் சிஸ்டம், அதில் இப்போ ஒய்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணினா லீவ் அப்ளை பண்ணிடும், இப்போ நீ போய் மறுபடியும் கால் பண்ணணும், மறுபடியும் இங்கே கால் பண்ணி ஹெச்ஆர் சிஸ்டத்தை கால் பண்ணி லீவ் அப்ளை பண்ணுச்சுன்னா இது ஒரு போஸ்ட் ஆப்ரேஷன் இல்லை புட் ஆப்ரேஷனாக இருக்கும். அவ்வளோதான் இது மேஜிக் பின்னாடி.
இதெல்லாம் பண்ற இந்த இந்த சேட் சிஸ்டம் பண்ணுதுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த சேட் சிஸ்டத்துக்குள்ள ஐடியலி மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணும். ஓகே, இந்த மல்டிபிள் இப்போ என்னன்னா, இப்போ ஒரே எம்சிபி சர்வரை பில் பண்ணி எல்லாத்தையும் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், யூசர் queryயோட சேர்த்து என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அந்த டூல்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பூரா போகணும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நீ ஒரே சிஸ்டத்தை பில் பண்ணி பூராத்தையும் ஒரே இதில் போட்டினா, இந்த இன்புட் ப்ராம்ப்ட் இதுவே வந்து ஃபுல்லாக சிஸ்டம் ப்ராம்ப்டே எல்லாத்தையும் அந்த லிமிடேஷனை டோக்கன் லிமிடேஷனை ஃபுல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் போட்டு, உனக்கு ஒரு ஏஜென்ட்னா உனக்கு 2 எம்சிபி சர்வர், உன்னோட வேலை ஹெச்ஆர் பாலிசி, நீ வந்து ஹெச்ஆர் ஏஜென்ட், ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணு. நீ வந்து டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் ஏஜென்ட், உனக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் எம்சிபி சர்வர்லாம் இருக்கும், நீ வந்து டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்லாம் ஆன்சர் பண்ணு. இன்னொன்று வந்து ப்ராடக்ட் ஏஜென்ட், உனக்கு ஒரு 4-5 எம்சிபி சர்வர் இருக்கு, டேட்டா இருக்கு. இப்போ நீ இப்படி பில் பண்ணினா, இப்போ நாம் என்ன பண்ணுவோம், எம்சிபி சர்வரோட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மாதிரியே இந்த சேட் சிஸ்டம் என்ன பண்ணும், எல்எல்எம்க்கு டேட்டா அனுப்பும்போது, பை த வே என்கிட்ட வந்து இந்த ஏஜென்ட்லாம் இருக்கானுங்க அப்படின்னு அனுப்பும். இந்த ஏஜென்ட் வந்து ஏஜென்ட்டுக்கும் இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஐ எம் an HR ஸ்பெஷலிஸ்ட், யூ கேன் ஆஸ்க் மீ கொஷின்ஸ் அபவுட் ஹெச்ஆர் பாலிசிஸ் அப்படின்லாம் சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு எல்எல்எம்ட்டு சொன்னீங்கன்னா, ஓகே இந்த வேலையை பண்ணுறதுக்கு வந்து நீ முதல் ஹெச்ஆர் ஏஜென்ட்டை போய் இந்த நான் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டு வாங்கும். அவன் என்ன பண்ணுவான், இங்கேருந்து வர அவுட்புட்டை வாங்கி எல்எல்எம்க்கு அனுப்பிச்சு மறுபடியும் இங்கே வந்து இப்படி தான் போய் 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 வந்து ஃபைனலாக ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் நசீமா கேட்ட ஒரு கொஷின், இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏஜென்ட்ஸுங்கிறோம் இல்லையா, இந்த ஏஜென்ட்ஸ்க்கு மெமரின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஜென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் மெமரின்னு ஒன்று இருக்கும். லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரின்னு 2 இருக்கு. பேசிக்கலி என்னன்னா டேட்டா பேஸ் இது. அவன் யூசர் அனுப்புறது எல்லாத்தையும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு 2-3 பர்பஸ்க்கா. ஒன்று, ஃபர்ஸ்ட் இந்த யூசரை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது என்னன்னா, இப்போ நான் வந்து கேட்குறேன், கேன் ஐ டேக் அ வீக் ஆஃப் இன் 2025? ஓகே, அடுத்தது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, how many days have I taken so far? இயர் நான் மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேன் ஐ டேக் அ வீக் ஆஃப் இன் 2025 கேட்டேன், இயர் ஸ்பெசிஃபை பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டினில் how many days have I taken so far அப்படின்னா இயர் சொல்லாமல் நான் என்ன சொன்னேன், எல்எல்எம் வந்து ஸ்டேட்லெஸ். எல்எல்எம்க்கு நீ போன கொஸ்டினில் 2025 சொன்னேன்னு அதுக்கு தெரியாது. அது பிளைண்டாக கண்ணா பின்னான்னு ஆன்சர் பண்ணும். எப்படி வந்து இப்போ ஒரு சேட் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும்போது அது இன்ட்யூட்டிவாக இருக்கணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும் இல்லையா. இப்போ நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், நான் 2025 மறுபடியும் இருக்க சொல்லணும். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷார்ட் டேர்ம் மெமரி. இப்போ அந்த யூசர் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நான் என்ன சொன்னேங்க, யூசர் query இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ என்னென்னலாம் அனுப்புவோன்னா, யூசர் அனுப்பிச்ச அந்த query அப்படியே ப்ளஸ் டூல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக என்னென்ன எம்சிபி ஏஜென்ட் இதெல்லாம் இருக்குன்னு. ஓகே, ப்ளஸ் இந்த டூல்ஸ் அனுப்புகிற ரிசல்ட்ஸ் இல்லையா, சர்ச் ரேக் ரிசல்ட்ஸ் ஆர் ஏபிஐ ரிசல்ட்ஸ், ப்ளஸ் மெமரியிலேருந்து வந்த ரிசல்ட்ஸ். மெமரியில் இப்போ ஏற்கனவே கேட்ட கொஷின்லாம் இருக்குல்ல, இப்போ ஒரே செஷனில் நீ ஒரு செஷனில் 10 கேள்வி கேட்குறேன்னா அந்த 10 கொஷினோடைய 10 கொஷினையும் மெமரியிலேருந்து எடுத்து நான் அனுப்பிச்சேன்னா தான், ஓகே நீ ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த கேள்வி கேட்டிருக்க, அதுக்கும் இப்போ கேட்குற கேள்விக்கும் தொடர்பு இருக்குது, இயர் வந்து சேம் இயர் தான் அப்படிங்கிறத வந்து நான் இன்டர் ரிலேட் பண்ண முடியும். இல்லாட்டி மறுபடியும் யூசர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கும், கடுப்பாயிரும். ஸோ அதை பண்ணுறது வந்து எல்எல்எம் கிடையாது, நம்ம தான் அந்த மெமரி பில்ட் பண்ணுவோம். இந்த மெமரிங்கிறது இது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரிங்கிறது என்னன்னா, இப்போ நீ சேட் பண்ணிட்டு போயிட்ட, மறுபடியும் நாளைக்கு வரும்போது ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் அபவுட் த யூசர் சர்டன் திங்ஸ். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ இங்கிலீஷில் சொல்கிறது எனக்கு புரியல, எனக்கு வந்து தமிழ் தான் கன்வீனியன்ட்டு, நீ உனக்கு இனிமேல் தமிழ்லேயே எனக்கு ஆன்சர் பண்ணு நீ போட்டுச்சிட்டின்னு வச்சுக்கோ. அதை வந்து யூசர் ப்ரெஃபரன்ஸ் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணுறது தான் லாங் டேர்ம் மெமரி. அது பிரிச்சுக்குமா தனித்தனியா? அதே தானா? எது ஷார்ட் டேர்ம்? இல்லை அப்படிலாம் பெரிய இல்லை, ஒரே மெமரி தான். அது இந்த சிஸ்டம் தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக அதை
பிரிச்சுக்கும். இதில் ஓ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரும் இருக்கு. இப்போ யூசர் ஒருத்தன் ஒரு நாளைக்கு 100 தடவை அடிக்கிறான்னு வச்சுக்கோ query. டெய்லி 100 தடவை அடிச்சுட்டே இருக்கான். ஓகே, அது எல்லாத்தையும் நீ மறுபடியும் அனுப்பிச்சின்னா மறுபடியும் இங்கே எல்எல்எம் டோக்கன் லிமிடேஷன் மாட்டிப்போம் இல்லையா? கரெக்டா? சுற்றி சுற்றி அங்கே தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அக்ரிகேஷன் ஒரு நடக்கும். என்னன்னா ஏற்கனவே அவன் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சுருக்கமாக வச்சுக்கும். இப்போ நம்ம பிரெயினே இப்படி தான் பண்ணும் இல்லையா? இப்போ நீ இப்போ லாஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு வந்த இன்சிடெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுனா உன் பிரெயின் வந்து எவ்ரி மினிட் டீட்டெயிலாம் ஞாபகம் வச்சுக்காது, சம்மரைஸ் பண்ணி ஒரு மாதிரி வச்சுக்கும். ஒரு சில பர்டிகுலர் இது மட்டும் வச்சுக்குவோம். முக்கியமான இதெல்லாம் ஈவெண்ட்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது மாதிரி தான் இதுவும் என்னன்னா அதை அதை வந்து நீ பண்ண தேவையில்லை, அதுக்குண்டான சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ ஏஜென்ட் கோர்ங்கிற அந்த ஏடபிள்யூஸோட சர்வீஸ் வந்து அதை சம்மரைஸ் பண்ணி வச்சுக்கும். இன்ஃபேக்ட் யூனிஸ் ஜுபைர்லாம் வந்து இந்த ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்ப்ளங்க்கு, சிக்னல் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸுமே இந்த அப்சர்வபிலிட்டி டூல்ஸ் எல்லாமே அவன் வர லாக்ஸை பூரா 5 வருஷத்துக்குலாம் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தானா ஸ்டோரேஜ் காஸ்ட் எகிரிடும். அதனால அந்த அப்சர்வபிலிட்டி டூல்ஸுமே என்ன பண்ணுவானுங்கன்னா ஆஃப்டர் இயர் வந்து அவனுக்கு வந்து அக்ரிகேட் பண்ணி வச்சுக்குவானுங்க. எவ்ரி மினிட் வர லாக்ஸை வைக்காம எவ்ரி ஹவருக்கு சம்மரைஸ் பண்ணி இந்த ஹவரில் இதான் நடந்துச்சு, இந்த ஹவரில் இதான் நடந்துச்சு அப்படின்னு சம்மரைஸ் பண்ணி வச்சுக்குவானுங்க. அகெயின் டேட்டா லிமிடேஷன் தான். ஓகே, டாபிக் மாற்றலாமா இப்போ அந்த ஏபிஐ சிஎல்ஐ அந்த கான்செப்டுக்கு? எனி கொஸ்டின்ஸ் பிஃபோர் வி ஸ்விட்ச் கியர்ஸ்? ஓகே, இப்போ எங்கே போகலான்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அசார், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானப்பா? ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நம்ம ஒரு இது படிச்சிருக்கோம், கான்செப்ட் வான் நியூமன் ஆர்கிடெக்சர்னு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர். ஜான் வான் நியூமன் பாங்க இது பேர் பயங்கரமாக இருக்கும். ஆனால் மேட்ரு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர்னா என்னன்னா ஒரு சிபியூ இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இன்புட் டிவைசஸ் இருக்கும். சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும், அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்புட் டிவைசஸ்னா என்ன? கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக், ட்ராக் பேட், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். அவுட்புட்டுங்கிறது என்ன? இட் கேன் பி அ மானிட்டர், இட் கேன் பி அ பிரிண்டர், இட் கேன் பி அ ஸ்கேனர், ஃபியூ திங்ஸ், ரைட்? இவ்வளோதான் இந்த ஆர்கிடெக்சர். இதுதான் வந்து கம்ப்யூட்டர்னு ஃபர்ஸ்ட் 1930s 40s டிஃபைன் பண்ணான். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நீ ப்ரோக்ராம்னு எடுத்துட்டீங்கன்னா, லெட்ஸ் சே can be a simple hello world program. Okay, there are only a few ways in which you can pass in an input and you get an output. Yeah, இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், doesn't matter. But வந்து there are only certain ways in which you can give input and get an output. என்னன்னா கமாண்ட் லைன்ல கொடுக்கலாம், கமாண்ட் லைன் டெர்மினல் இருந்து கொடுக்கலாம், கமாண்ட் லைனை கொடுக்கலாம், அல்லது நீ ஒரு ஃபைல் மூலமாக கொடுக்கலாம், ஒரு ஏபிஐ மூலமாக கொடுக்கலாம், அல்லது ஒரு HTTP URL மூலமாக கொடுக்கலாம். அவுட்புட் அதே மாதிரி தான். அவுட்புட் வந்து ரிமெம்பர் திஸ் இஸ் நத்திங் பட் STD இன் சி ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்களா தெரியும், ஸ்டாண்டர்ட் இன்புட். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்னன்னா கான்சோலில் டெர்மினல்லே அவுட்புட் வரும். இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வெளியே வந்துடும் இல்லையா? அதாவது அவுட்புட் ஒரு ஃபைலாக இருக்கலாம், அவுட்புட் வந்து ஒரு API கால் பண்ணலாம், அவுட்புட் ஒரு URL கால் பண்ணலாம், ஓகே, அல்லது ஒரு கியூ. ஸோ அதெல்லாம் போவேணா இப்போ. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலி எப்படி நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு ப்ரோக்ராம்னு இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் எழுதுனதுக்கு அப்புறம் கமாண்ட் லைனில் தான் வந்து இன்புட்டே கொடுப்போம். ஓகே, ரன் அப்படின்னு கமாண்ட் லைனில் கொடுத்து ப்ரோக்ராம் நேம் கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு ரன் ஆகும், அவுட்புட் வந்து கமாண்ட் லைனில் வரும். இப்படி தான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. யூனிக்ஸு, விண்டோஸ்லாம் போய் DIR அல்லது LSன்னு அடிச்சின்னா ஒரு அவுட்புட் வருது இல்லையா? இப்போ LSங்கிற அந்த ப்ரோக்ராம் அல்லது DIRங்கிறது ஒரு ப்ரோக்ராம்.
அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான் இல்லையா? டிஐஆருங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தான். அது ஒரு இன்புட்டை வந்து கமாண்ட் லைன்லேருந்து எடுத்து கமாண்ட் லைனில் அவுட்புட் கொடுக்குது. ஓகே, இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தெர் ஆர் அ பஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். டிஐஆர்னு ஒன்று இருக்குது, சிடின்னு ஒன்று இருக்குது, காப்பின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாமே விண்டோஸில் வரும் இல்லையா? அதே இதோட ஈக்குவலன் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ன்னு இருக்கும், சிடின்னு இருக்கும், காப்பின்னு இருக்கும். இது வந்து மேக்கு, லினக்ஸ், யூனிக்ஸ்லாம் இதான் சிஸ்டம். இதுவுமே ப்ரோக்ராம் தான். எவ்ரி திங் இஸ் அ ப்ரோக்ராம் விச் டேக்ஸ் இன்புட் அஸ் அ கமாண்ட் லைன், கிவ்ஸ் அவுட்புட் அஸ் அ. ஸோ இங்கே ஒரு யூசர் இருக்கான். யூசர் வந்து என்டர்ஸ் அ கமாண்ட், கெட்ஸ் அன் அவுட்புட் அண்ட் பேக் டு த யூசர். இப்படி தான் இண்டஸ்ட்ரி இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் 96 தான் வந்து விண்டோஸ் 3.1 ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. பார்த்துருக்கீங்களா? இட்ஸ் நாட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஜஸ்ட் அ இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் போய் ஆப்டெக்கில் போய் படித்தேன். ஸோ இமேஜின் திஸ், உன்னோடைய மெஷினில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணு, ரீட் பண்ணு, அந்த ஃபைலை காப்பி பண்ணு, ஒரு ஃபைலை டெலீட் பண்ணு, இது எல்லாத்துக்கும் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. ஒரு பவர் யூசராக இருந்தால் தான் அந்த காலத்தில் ஓகே டிஐஆர்னோடனே அவருக்கு டைரக்டரி லிஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். எல்எஸ்னா ஒரு டைரக்டரியில் இருக்க ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? அன்லஸ் யூ ஆர் பவர் யூசர் யூ மே நாட் நோ ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்ங்கிற இந்த ஆப்ஷனில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ எல்எஸ் டேஷ் டேஷ் ஹெல்ப் இப்படின்னு, இப்போ எல்எஸ்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்படி டேஷ் டேஷ் ஹெல்ப்னு அடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? பார்த்தீங்கன்னா பாரு, ஏபிசிடி எல்லாமே இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, இது எனக்கு பத்தாதுன்னா மேன் ஒரு கமாண்ட் இருக்கு, மேன் போட்டு எல்எஸ் நடிச்சின்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும். பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டைரக்டரி கான்டென்ட்ஸ் இப்படி போட்டீங்கன்னா டிஸ்பிளே எக்ஸ்டெண்டட் அட்ரிபியூட் கீஸ். ஓகே, டேஷ் ஏன்னு போட்டீங்கன்னா இன்க்ளூட்ஸ் டைரக்டரி என்ட்ரிஸ் whose names begin with a dot. இத்தனை இன்ஃபர்மேஷன் யார் ஞாபகம் வச்சுக்கிறது? புரியுதா? ஆனா நீ பவர் யூசரா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து லிஸ்ட் மீ ஆல் த ஃபைல்ஸ் எல்எஸ்ன்னு போட்டீங்கன்னா இப்படி இருக்கும். அதே லாங் லிஸ்டிங் அப்படின்னா இப்படி வரும். இது வந்து இதில் ஃபைலா டைரக்டரியா, அதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டீன்னு ஆரம்பிச்சதுன்னா டைரக்டரி. இந்த ஃபைலோட இந்த டைரக்டரியோட பெர்மிஷன் என்ன? இதுக்கு ஒரு நோட்டேஷன் இருக்கு, RWXனா ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ஃபர்ஸ்ட் 3 எழுத்து வந்து யூசருக்கு, அடுத்த 3 எழுத்து வந்து குரூப்புக்கு, அடுத்த 3 எழுத்து வந்து ஓனருக்கு, UGO. ஓகேவா? அதுக்கப்புறம் எத்தனை இந்த டைரக்டரி எத்தனை பைட்டு, இதோட ஓனர் யாரு, ஓனர் குரூப் என்ன, எத்தனை பைட்டு, எப்போ கடைசியாக அப்டேட் பண்ணுது, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருது வந்து லாங் லிஸ்டிங் வாங்க, LS-Lன்னு. ஓகே, இப்போ இது கமாண்ட் லைன்லேயே வந்து நான் என்ன பண்ணலாம், இதை வந்து எனக்கு இப்போ நீ ஆல்பபெட்டிக்கலாக ஷார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஆல்பபெட்டிக்கலாக ஷார்ட் ஆயிருக்கு. எனக்கு வந்து டைம் வைஸ் நீ ஷார்ட் பண்ணு, எப்போ கிரியேட் ஆச்சோ அதை வச்சு. அது வந்து எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னா LS-LTR பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். Jan 25ல பண்ணது டாப்பில் இருக்கும், அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் I mean it came in a chronological order. I can do it in reverse chronological order. See, most recent files are at the top, least recent are at the bottom. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் எவன் வச்சுக்கிறது? இது மாதிரி thousands of ஆப்ஷன்ஸ் இருக்கு. who's going to remember all that? அந்த காலத்தில் இது ஒன்று தான் ஆப்ஷன். ஏன்னா டெர்மினல் கிராஃபிக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது, இது ஒன்று தான் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் மாஸ்டர்ட் இட். டு திஸ் டே பவர் யூசர்ஸ் நாங்களாம் வந்து இதுதான் எங்களுக்கு வந்து இப்போ pkill அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மெஷினில் என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகுதுன்னு பார்க்கணுன்னா ஆக்டிவிட்டி மானிட்டர்னு ஒன்று, டாஸ்க் மேனேஜர் மாதிரி. இங்கே போய் பார்த்து ஒரு ப்ராசஸை செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணினா குவிட் அல்லது ஃபோர்ஸ் குவிட்னு. நாங்கள் பவர் யூஸில் அதெல்லாம் பண்ண மாட்டோம், நேராக இங்கே வருவோம், pkill -f காமெட் அப்படின்னு கொடுத்துருவோம். சேம் தான் பண்ணாது. ஓகேவா? இது வந்து நாட் எவ்ரிபடி கேன் யூஸ் இட். இதை வந்து ஒரு ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிள், அகடமிக் சர்க்கிள் இருக்கும் போது இதெல்லாம் ஃபைனாக இருந்துச்சு. பட் இது வைட் அடாப்ஷன்
அப்படின்னு பண்ணும்போது அப்பதான் வந்து இந்த விண்டோஸ் 3.1ங்கிறது முதல்ல கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்னு கிரியேட் பண்ணானுங்க. இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள ட்ரீ மாதிரி இருக்கா. ஸோ டிஐஆர் சிடி அது பண்ற வேலையை இது பண்ணிடும். ஐ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் தோஸ் கமாண்ட்ஸ். எனக்கு வந்து லினக்ஸ்ல எல்லா கமாண்டும் தெரியும், ஆனா விண்டோஸ்ல தெரியாது. விண்டோஸ்ல ஐ ஸ்டில் ஹேவ் டு ஸ்ட்ரகிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்தோடனே ஐ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ கோயிங் பேக் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு? ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கமாண்டை, ஒரு ப்ரோக்ராமை நாம இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வழி CLI. இது பேரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் என்டர் பண்ணி இன்டராக்ட் பண்றது அர்த்தம். அது போய் விண்டோஸ் 3.1ல இருந்து ஆப்பிளும் அதே டைம்ல இருந்தா, இன்ஃபேக்ட் விண்டோஸ் 3.1 வந்து ஆப்பிளோடைய டிசைனை தான் காப்பி அடிச்சான். மேக்ல வந்து எல்லாமே லெஃப்ட் சைடில் எங்க இருந்துச்சுன்னா இவன் எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்தான். இந்த டிசைன் இருக்கு இல்லையா, ஹி இன்ஃபேக்ட் காப்பிட் இட். அவனோட ஒரிஜினல் ஐடியா கிடையாது. ஸோ இதுக்கு பேர் என்ன? கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, இன்டர்ஃபேஸ் whatever. ஓகே, ஸோ நீங்க கிராஃபிக்கலா அதே ப்ரோக்ராமை நீ கிராஃபிக்கலா இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுலையுமே என்னன்னா ஒரு யூசர் ஒன்று ஒருத்தருப்பான், அவன் என்டர் பண்ணுவான், அவுட்புட் கிடைக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இருப்பான், அவன் என்டர் பண்ணுவான், அவுட்புட் கிடைக்கும். வாட் இஃப் எனக்கு வந்து இப்போ 2 ப்ரோக்ராம் இருக்கு, ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, எவ்ரி ஒன் ஆஃப் தம் இஸ் அ ப்ரோக்ராம், இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராம். நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன், நான் ஒரு ப்ரோக்ராம் இன்புட் கொடுத்தேன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இதோட பேசி அவுட்புட் கொடுத்து எனக்கு இங்கே வரணும். ஓகேவா? இப்போ இந்த 2 ப்ரோக்ராமையும் எப்படி பேசி வச்சுக்கிறது? இங்கே வந்து கமாண்ட் லைனும் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸும் வராது, ஏன்னா ப்ரோக்ராமும் பேசிக்குது. தெர் இஸ் நோ ஹியூமன் இன்டர்வென்ஷன். அங்கே தான் வந்து API அப்படிங்கிறது வரும். இது பேர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இப்போ மூணுலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்ங்கிற வேர்டு காமனாக வரும். இன்டர்ஃபேஸ்னா எப்படி அதோட இன்டராக்ட் பண்ண போறேங்கிறது. இப்போ 2 அப்ளிகேஷன் ஒன்று பேசிக்கணும்னா இதுவும் API வச்சிருக்கணும், இதுவும் ஒரு API வச்சிருக்கணும். ஸோ இந்த API வந்து ப்ரோக்ராமேட்டிக்லி இதை எப்படி கால் பண்ணணும்னு தெரியும், இதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியும். அதான் API. ஓகே, ஸோ APIயில் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா முதல்ல வந்து 2 ப்ரோக்ராம் பேசிக்கணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இது ரெண்டும் பேசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் முன்னாலாம் எப்படி பேசிக்குவாங்கன்னா, ஸோ என்கிட்ட வந்து இந்த நிறைய ஆப்ஜெக்ட்ஸு, ஃபைல்ஸு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். இவன்ட்ட இந்த இப்போ வந்து இது யூசர் ஆப்ஜெக்ட், இது எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஒரு இதை இன்புட் பாஸ் பண்ணுறேன்னா இவனுக்கு வந்து யூசர்னா என்ன, எம்ப்ளாயினா என்னன்னா தெரியாது, ஏன்னா அது வந்து இந்த சிஸ்டத்தில் தான் இருக்கு. இப்போ அந்த சிஸ்டத்தோட இருக்க இந்த இன்ஃபர்மேஷனை பூராத்தையும் நான் பாஸ் பண்ணணும்னா அதை நான் எல்லாத்தையும் அனுப்பணும். ஓகே, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ரோக்ராம் சியில் எழுதியிருப்பாங்க, இந்த ப்ரோக்ராம் லெட்ஸ் சே கோபால் இருக்குன்னு வச்சுக்குவோம், அல்லது பாஸ்கல்ல இருக்கு, வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ஹெட்டிரோஜினஸ் சிஸ்டம்ஸ், மீனிங் ரெண்டும் வேற வேற டைப் ஆஃப் சிஸ்டம். இது சி ப்ரோக்ராம், இது கோபால் ப்ரோக்ராம், அல்லது இது பாஸ்கல், இது ஃபோர்ட்ரானா இருந்துச்சுன்னா, அல்லது இது ஜாவா, இது .NET இருந்துச்சுன்னா, இவன் சொல்ற லாங்குவேஜ் அவனுக்கு புரியாது, அவன் சொல்ற லாங்குவேஜ் இவனுக்கு புரியாது இல்லையா? இன்புட்டே நீ எப்படி பாஸ் பண்ணுவ? இன்புட் நான் இந்த ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணேன்னா, இந்த இப்போ ஜாவா ஆப்ஜெக்ட், இப்போ இது வந்து சி வச்சுக்கலாம், இது ஜாவான்னு வச்சுக்கலாம். நான் சியோட டேட்டா டைப்ஸை நான் பாஸ் பண்ணோன்னா ஜாவா ப்ரோக்ராமுக்கு புரியாது. அவன் ஜாவா ஆப்ஜெக்ட் ரெஸ்பாண்ட் பண்ணான்னா சி ப்ரோக்ராமுக்கு புரியாது இல்லையா? ஸோ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா RMIன்னு ஒன்று இருக்கும், ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன், RPC ரிமோட் ப்ரொசீஜர் கால், கோர்பா. ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் கோர்பான்னு ஒன்று கொண்டு வந்தானுங்க. இது எல்லாமே வந்து வழக்கொழிஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா இந்த 2 ஹெட்ரோஜினஸ் சிஸ்டம், வெவ்வேறு லாங்குவேஜில் இருக்க சிஸ்டத்தை பேச வைக்கிறதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட புரோட்டோகால்.
இதெல்லாம் பெரிய தலைவலியா இருக்கு, இதெல்லாம் நம்மளால டீல் பண்ண முடியல, இந்த சிஸ்டம்லாம் நாங்கள் எழுதியிருக்கோம், வாழ்க்கையே வெறுத்துரும். நீங்க ரெஸ்ட் ஏபி எழுதுறதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் எழுதுனீங்கன்னா தொழிலே வேணாம் விட்டு போட்டு போயிடுவீங்க. அதுக்கு தான் வந்து என்ன வந்துச்சு, ஓகே இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஏபிஐ வந்து லாங்குவேஜ் அக்னாஸ்டிக்காக கண்டுபிடிப்போம். லாங்குவேஜ் அக்னாஸ்டிக்னா என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராம் என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து டேட்டாவை பாஸ் பண்ணி டேட்டாவை வாங்கணும். நம்ம அனுப்புகிற அந்த டேட்டா ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அது வந்து ஜெனரிக்காக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டைட் டு எனி ஆஃப் திஸ் லாங்குவேஜ். அது எப்படி அனுப்புறது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானுங்க, ஓகே நம்ம டேட்டாவை என்ன என்ன ஃபார்மேட் அனுப்புறதுன்னா, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைலாக அனுப்பிச்சானுங்க. ஓகே, ஃபிக்ஸட் லென்த் டெக்ஸ்ட் பானுங்க. ஃபிக்ஸட் லென்த் டெக்ஸ்ட்னா என்னன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 10 கேரக்டர், ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் ஒரு 20 கேரக்டர் வந்து அடுத்த 10 வந்து லாஸ்ட் நேம், அப்புறம் ஒரு 4 இது வந்து ஏஜ், அப்புறம் அட்ரஸ் 1, இப்படி தான் அனுப்பிச்சிருந்தேன் டேட்டா. இப்போவுமே இன்னைக்கு வரைக்கும் டேட்டா ஃபைல்ஸ்லாம் இப்படி இருக்கு. ஓகேவா, இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபைசல் சிஎஸ்வி ஃபைல் சொல்லுவாங்களா கம்மா கத்துறது? அது வேற. இது வந்து நான் ஃபிக்ஸட் வித் ஃபைல்ங்கிறது இப்போ இப்படி இருக்கும். அட்ரஸ் இது வரைக்கும் அட்ரஸ் 1. இப்போ நீ இதில் பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் பார்த்தீங்கன்னா டேட்டா இம்போர்ட் பண்ணும்போது ஃபிக்ஸட் வித்தா இல்லை கமாஸ் ஏதாவது டீலிமிட்டடான்னு கேட்கும். ஓகேவா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நேம், இதுலேருந்து இது வரைக்கும் லாஸ்ட் நேம்னு. பிரச்சனை என்னன்னா, திடீர்னு எவனாவது ஒருத்தன் இப்போ ஓகே நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து சைனா யூசர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அவன் பேர்லாம் பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, மாட்டிப்போம் இல்லையா? மெடிக்கேட் டாக்குமெண்ட்லாம் இப்படிதான் வரும், எங்க இதுல இப்படிதான் வரும், இன்புட் ஃபைல்ஸ் இருக்கலாம். ஆமாம், இப்போ வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் டேட்டாவும் இப்படி தான் வரும். ஓகே, the session is going to end, we'll start again. Okay, we'll continue. ஸோ இப்போ 2 ப்ரோக்ராம் டேட்டா எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? டேட்டா ஃபார்மேட்ஸில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் லென்த்னு ஒரு இது இருக்குது. அப்புறம் டெக்ஸ்ட் வந்து டீலிமிட்டட் ஃபைல்ஸ்னு இருக்குது. டீலிமிட்டட்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இதில் என்ன பிரச்சனைனா நிறைய இடம் வேஸ்ட் ஆகும். ஓகே, ப்ளஸ் ஒரு வேளை வந்து இந்த ஃபீல்டோட டேட்டா பெருசாக இருந்துச்சுன்னா நீ ட்ரங்கேட் பண்ணி தான் ஆகணும், ஃபுல்லாக போட முடியாது. இப்போ நம்ம கிரெடிட் கார்டுலாம் பாதி பேர் இருக்கும் தெரியுமா, பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ஓகே, ஸோ அவனுங்க என்ன பண்ணானுங்க, ஸோ இந்த மாதிரி மெத்தட் வேணா டீலிமிட்டட், கமா டீலிமிட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, வச்சுக்கலாம். இதுதான் சிஎஸ்வி. ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஃபர்ஸ்ட் நேம், இது லாஸ்ட் நேம், கமாக்கு அப்புறம் வருது ஏஜ், அப்புறம் அட்ரஸ் 1, அட்ரஸ் 2 அப்படின்னு. இது வந்து லென்த் இஷ்யூ வராது, இடம் வேஸ்ட் ஆகாது, ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். பட் பிரச்சனை என்னன்னா, இப்போ அட்ரஸ்லேயே ஒரு கமா இருந்துச்சுன்னா அங்கே மாட்டிப்போம், பாசிங்கில் இஷ்யூ வரும். அதனால வந்து சரி, கமாண்ட் டீலிமிட்டர் யூஸ் பண்ணாதான பிரச்சனை, இப்படி டீலிமிட்டராக வச்சுக்கலாம், வேற ஏதாவது ஒரு டீலிமிட்டராக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்படி வைக்கும்போது திடீர்னு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 வருஷத்துக்கு நல்லா இருக்கும், வெப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இமெயில்னு ஒரு கான்செப்ட் வந்தது. இப்போ இமெயிலுங்கும் போது இப்போ மாட்டிக்குமே இல்லையா? இப்போ இது வந்து இது தனி ஃபீல்டாக எடுத்துக்கும், இது தனி ஃபீல்டாக எடுத்துக்கும், இதுவும் பிரச்சனை. ப்ளஸ் இந்த ஃபைலை நான் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, இது லாஸ்ட் நேமு, இது ஏஜ்னு எனக்கு தெரியாது, சும்மா ஒரு நம்பரு, ஒரு குத்துமதிப்பா டெக்ஸ்ட் இருக்கு, இது என்ன இந்த ஃபீல்டு என்ன அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நான் வந்து போய் மெட்டா டேட்டாலாம் எடுத்து படிச்சு பார்த்தனா தான் புரியும் இது என்னன்னு. இதெல்லாமே வந்து எல்லாம் பழைய காலத்து டெக்னிக். இதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்யூட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து XMLனு ஒரு கான்செப்ட் இருக்குது. அடுத்தது தான் வந்து மார்க்அப் லாங்குவேஜஸ். மார்க்அப்
லாங்குவேஜஸ். அதில் தான் வந்து XML, எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ். இதே டேட்டாவை என்ன பண்ண, இப்படி போடு. இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஓகே, ஏஜ். இப்போ ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்கு இல்லையா அதை படிக்கிறதுக்கு? இப்போ வந்து நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த ப்ரோக்ராம் அனுப்புகிற டேட்டா இதுக்கு ஈஸியாக புரியணும் இல்லையா? இப்போ வந்து ப்ரோக்ராமாக இருக்கனால இதை பார்ஸ் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராம்க்கு ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்மேட் தானே, ஃபஸ்ட்டு XMLனு ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஒரு டேக் ஃபர்ஸ்ட் நேம்னு ஸ்டார்ட் ஆகி அதே க்ளோஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நேம் முடியும். இதுதான் ப்ரோட்டோகால்ங்கிறது இல்லையா, டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோட்டோகால். நீ இந்த மாதிரி டேட்டா கொடுத்தீங்கன்னா நான் பார்ஸ் பண்ணிக்குவேன், இவங்க ரெண்டு இந்த ப்ரோக்ராமும் அக்ரி பண்ணிக்கும். பண்ணிட்டு இந்த மாதிரி நீ டேட்டா கொடு, நான் பார்ஸ் பண்ணிக்கிறேன். இது செம ஐடியா இது இல்லையா? பட் என்ன பிரச்சனைனா, நீ யோசிச்சு பாரு, இப்போ வந்து இது வந்து ஒரு யூசர்னு வச்சுப்போம், இது வந்து ஒரு யூசர், 3 ஃபீல்டு தான். இப்போ நான் மில்லியன் யூசரை பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, பார்த்தீங்கன்னா யூசர் ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வள 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 வளன்னு. ரொம்ப டேட்டா ஸ்டோரேஜ் அதிகமாகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாம் நான் அனுப்பிச்ச ஃபைல் 10 KB இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா 200 KB இருக்கும். ஸோ இது ஓகே, பட் கொஞ்சம் வள வளன்னு இருக்கு அப்படின்ட்டு அடுத்து என்ன கண்டுபிடிச்சானுங்கன்னா ஜேசன்கிற ஒரு ஃபார்மேட்டு, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகே, இதே தான். அதில் என்ன பண்ணுவோன்னா சுருக்கமாக இப்படின்னு போட்டு இப்படி போட்டுக்கிறது. அவனே ஃபில் பண்ணிட்டான் பாரு, இப்படி இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இப்படி தான் ஆப்ஜெக்ட்லாம் டிஃபைன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா வள வள வளன்னு இந்த இதெல்லாம் ரிப்பீட் பண்ணாமல் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதுலேயும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் ரிப்பீட் பண்ணுவோம், பட் இட்ஸ் மச் மோர் ரீடபிள் இல்லையா ஹியூமன்ஸ்க்கு? இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது. காம்ப்ளெக்ஸான ஃபைல்லாம் பார்த்துருப்பேன், ஜோயர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டத்துலாம் PPV1 XML ஸ்பைன் ஒன்று வச்சு நோண்டிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இது ஒன்ஸ் டேட்டா க்ரோ ஆச்சுன்னா XML படிக்கிறதுக்குள்ள தலைவலி வந்துடும். To give you an idea, I'll show you what I mean. XML மாதிரி ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான் HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதில் போயிட்டு இது வந்து XML ஃபார்மேட் மாதிரி தான் மார்க்அப்பில் இருக்கு. எப்போ இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ள பூந்து நீ டேட்டாவை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள நாக்கு வெளியே தள்ளிடும். யோசிச்சு பாரு, இட்ஸ் நாட் வெரி ஈஸி, இன்ட்யூட்டிவ். அதனால தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஜேசன் போட்டுருவோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெர்போஸாக தான் இருந்துச்சு. வெர்போஸ்னா கொஞ்சம் வள வளன்னு, இது இந்த சேம் திங் ரிப்பீட் பண்ணுற மாதிரி. இதுவும் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு அடுத்த வந்தது தான் வந்து YAML ஃபைல்ஸுங்கிறது. YAML. YAMLன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். YAMLங்கிறது என்னன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, யூசர் ஃபர்ஸ்ட் நேம், இந்த ஸ்ட்ரிங்ஸ் கோட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இப்படி இருக்கும். யூசர் இப்படி போகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பிரேசஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா இந்த டபுள் கோட்ஸ் கிடையாது. மச் மோர் சிம்பிள். அகெயின் இட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நவ் two of the systems can talk to each other. ஓகே, அசார் கொஸ்டின் இருக்கப்பா? இப்போ இந்த டோக்கன் ஓரியன்டட்னு ஒன்று வந்திருக்குங்க, அது என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இந்த ஜேசன் டூன்? புரியல, டோக்கன் ஓரியன்டட்னா? இல்லண்ணா, அந்த டூன் ஒரு இது மாதிரி இப்போ ஜேசன் மாதிரியே டூன் ஒன்று வருது. என்னன்னா ஜேசன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பிச்சோம்னா நிறைய டோக்கன்ஸ் எடுத்துக்கல, ஸோ அதனால TOON அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க.
டாமல் தெரியும் எனக்கு, டூம்னு தெரியலையே. TOON, N for Nasrin. டோக்கன் ஓரியன்டட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். சி எனக்கு தெரியல, இது இப்போதான் ரீசெண்டாக வந்திருக்க மாட்டிருக்குது. ஆமா, அந்த ஜேசன்ல இருக்கிற அந்த பேரந்தசிஸ் இந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு LLM எஃபிஷியண்டா மாதிரி. ஏன்னா டோக்கன்ஸ் அதிகமா எடுத்துக்கோம்ல, ஈச் அண்ட் எவ்ரி பேரந்தசிஸ்க்கும் டோக்கன் எடுத்துக்கும். ஐ சி. ஓகே, ஐ லேர்ன் சம்திங் டுடே. ஸோ இது நான் வந்து ஜெனரிக்காக சொல்லிட்டு இருக்கேன், நான் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஏஐ. இதே மாதிரி டாமல்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்றது டூன்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கு. இது என்னன்னா, இது எல்லாமே பிளெயின் டெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது. ஓகே, நீ பைனரியாவும் பாஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ரெண்டு சிஸ்டமும் பேசிக்கிற டேட்டா வந்து எவ்ரிடே வந்து இப்போ இது வந்து 100 GB ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோ. நீ எக்ஸ்எம்எல்லாவோ இல்லை எந்த ஃபார்மேட்டாக போட்டினாலும் கண்டபடி இருக்கும் சைஸு, கண்டபடி வேஸ்ட் ஆகும் ஸ்பேஸு. அதே நீ பைனரியாக கம்ப்ரெஸ் பண்ணினா மேபி இது 1 GB கூட வரலாம். ஸோ அங்கே வந்து அங்கேயும் நிறைய ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. ப்ரோட்டோபஃப்னு ஒன்று இருக்குது கூகுளோடது. இது மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே, going back here, when two systems have to talk to each other, that's when APIs come into play. So ஜென்ரலாக என்னன்னா, அந்த ஏபிஐ இப்போ ஹியூமன்ஸ் வந்து என்னன்னா, அந்த ஏபிஐன்னு ஒன்று அவைலபிளாக இருந்துச்சுன்னா, மோஸ்ட் பீப்புள் முன்னெல்லாம் வந்து சோப் ஏபிஐ எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே உலகமே வந்து ரெஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கு. ரெஸ்ட்னா HTTP மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு HTTP கால் பண்ணேன்னா என்னால் வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்க முடியும். இப்போ எப்படி நம்ம இந்த ப்ரௌசரில் HTTP ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் நடக்கு இல்லையா, அதே மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணணுன்னா நான் கமாண்ட் லைனில் போயிட்டு கேர்ள் அப்படின்னு போய் அடிச்சேன்னா, இப்போ இந்த கூகுள்ங்கிற இந்த வெப்சைட்டை ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் வேண்டாம், API ஓகே இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதியிருக்கான், டேட் ஜோக்ஸ் எல்லாம் வந்து சொல்ல சொல்லி, அதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன மெத்தடாலஜி? நான் வந்து கமாண்ட் லைனில் ஆக்சஸ் பண்ண முடியாது, கிராஃபிக்ஸும் கிடையாது. நான் என்னோட ப்ரோக்ராமை வச்சு நான் டெய்லி இப்போ என்னோட சாஃப்ட்வேர் ஆன் ஆகும்போது டெய்லி ஒரு ஜோக் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்கோ. நான் போய் அந்த சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணணும்னா ப்ரோக்ராம் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். அது இந்த ஏபிஐ மூலமாக தான். அப்போ அவன் ஏபிஐ கொடுத்துருக்கனால என் ப்ரோக்ராமு அந்த ஏபிஐ கால் பண்ணி ஒரு ஜோக்கை ரெட்ரீவ் பண்ணி சொல்லுவாங்க. எவ்ரி டைம் நான் கால் பண்ண வெவ்வேறு ஜோக் சொல்லிட்டே இருக்கும். Got it? இதுதான் API, CLI and GUI. Azhar, I don't know if this is what you asked for உன்னோட லாஸ்ட் வீக் கொஸ்டின். அது இப்போ ஃப்ரண்ட் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து அந்த ஏபிஐ கால் பண்ணுறோம், அது பேக் எண்டில் வந்து அது ஹிட் ஆகும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு மட்டும்தான் இந்த ஏபிஐஸா, இல்லை வந்து இப்போ பேக் எண்ட்லேயே 2 லாங்குவேஜ், இப்போ C# ஜாவாக்கு, அது ரெண்டுமே கனெக்ட் பண்ணலாமா? அது அப்படி குட் கொஸ்டின். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஏபிஐங்கிறது 2 ப்ரோக்ராம். இது வந்து யூஐயா இருக்கலாம், இது பேக் எண்டாக இருக்கலாம், அல்லது இது என்னவா வேணா இருக்கலாம், இது என்னவா வேணா இருக்கலாம், இது என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம், இது என்ன லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். இந்த 2 ப்ரோக்ராமும் பேசிக்கிறதுக்கு தான் வந்து ஏபிஐங்கிறது. டிப்பிக்கலாக நம்ம வெப்ல மல்டி டியர் ஆர்கிடெக்சர்ல எப்படி பண்ணியிருப்போம்னா, இங்க வந்து யூஐன்னு ஒன்று இருக்கும், யூசர் வந்து யூஐக்கு வருவான். யூஐ அவன் ஏதாவது கொஸ்டின் கேட்டானா இது என்ன பண்ணும், பின்னாடி ஒரு ஏபிஐ இருக்கும். இந்த ஏபிஐ வந்து ஒன்னா இன்னொரு ஏபிஐ கால் பண்ணும், அல்லது ஒரு டேட்டா பேஸை கால் பண்ணி இதுல இருக்க டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இது ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? நாம் ஜெனரிக் டேர்ம்ல இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம், இது ரெண்டும் பேசிக்கிறதுக்கு உண்டான மெத்தடாலஜி தான் வந்து ஏபிஐ. ஓகே ஓகே. இப்போ நார்மலாக ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏபிஐ கால் பண்ணோம், அது ஓப்பன் ஏபிஐ அப்படிங்கிறாங்க. அது அந்த ஓப்பன் ஏபிஐனா என்னன்னு எனக்கு புரியல. ஓப்பன் ஏபிஐ இப்போ சாட் ஜிபிடி
ஸோ சொல்லுங்க. ரெண்டு இருக்கு. ஓப்பன் ஏபிஐங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனு. ஓப்பன் ஏஐங்கிறது கம்பெனி பேர். ஓகே, இது வந்து கம்பெனி பேர். ஓகே. இந்த ஓப்பன் ஏபிஐங்கிற கம்பெனி ஓகே. ஓப்பன் ஏபிஐ ப்ரொவைட் பண்ணுவான். ஓப்பன் ஏபிஐ என்னன்னா ஸ்டாண்டர்டு எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பானுங்க. ஆளாளுக்கு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்னா முடியாது இல்லையா? அதனால ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பானுங்க. ஓப்பன் ஏபிஐங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட், ஆமாம். இப்படி தான் இருக்கணும் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ்னு. ஓகே, ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி வேணாம். ஓகே. ஓப்பன் ஏபிஐங்கிறது ஓப்பன் ஏஐங்கிறது ஒரு கம்பெனி இல்லையா, சாட் ஜிபிடியோட கம்பெனி. இவன் சாட் ஜிபிடின்னு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகே, நீ வந்து ஆஸ் எ யூசர் இந்த கம்பெனிக்கு வெளியே இருந்து கால் பண்ணினா இது வந்து யூஐ. ஓகே, யூஐல இவன் கிரியேட் பண்ணியிருக்க எல்எல்எம்ஸ் எது வேணா நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படிதானே? நீ சாட் ஜிபிடில வந்து இந்த மாடல் யூஸ் பண்ண, இந்த மாடல் யூஸ் பண்ண சொல்லி query பண்ணிக்கலாம். அதே நீ ப்ரோக்ராம் எழுதுற இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி யூஐ கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு தான் வந்து ஏபிஐ. ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஏபிஐ கால் பண்ணுச்சுன்னா அதே எல்எல்எம் நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. புரியுதா? கொஞ்சம் புரியுது. இல்லை, என்ன புரியலன்னு சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது அவங்க அந்த ஏபிஐ இதெல்லாம் வந்து அந்த சார்ஜ் பண்ணுறாங்களா அவங்க ஓப்பன் ஏஐ வந்து ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணுறதுக்கு? ஆமாம். ஓகே, இப்போ அடுத்த அட்வான்ஸ் டாபிக் போகிறோம். இப்போ இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒருத்தன் ஜோக்கெல்லாம் ஃபண்டுக்காக எழுதியிருக்கான். உள்ளுக்குள்ள ஒரு 2000 ஜோக் இருக்கும். நீ உன்னோட வெப்சைட்டில் ஒரு ஃபண்டுக்காக டிஸ்பிளே பண்ணணும்னா நீ எவ்ரி டைம் கால் பண்ணும்போது ஒரு நியூ ஜோக் தரேன்னு. ஓகே, இப்போ ஒருத்தன் மட்டமான ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், நீ எப்படி பாப்புலர் ஆகலாம், நான் உன் வெப்சைட் ஏபிஐ டெஸ்ட்ராய் பண்ணுறேன் பாருன்ட்டு நான் ஒரு 1000 ப்ரோக்ராம் எழுதி உன் சர்வரை கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கேன். சர்வர் வந்து தொங்கிடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அதுக்கு வந்து டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு வாங்க, இதுக்கு பேர் தான். இப்போ நான் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா யூ வில் டினை சர்வீஸ் ஃபார் அதர்ஸ் இல்லையா? ரைட். இப்போ நான் உன்னோடைய பிஸ்னஸை டவுன் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி ஒரு 100 ப்ரோக்ராம் எழுதி உன்னோட ஏபிஐ கண்டினியூஸாக அடிச்சிட்டு இருந்தேன்னா அவன் ஏபிஐ டவுன் ஆயிரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும். ஸோ அதே மாதிரி த்ராட்லிங் டெக்னிக் வாங்க தான். இவன் நீ உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், லிமிட்டேஷன் இருக்கும். நீ வந்து 1 ஹவருக்கு இத்தனை தடவை தான் கால் பண்ண முடியும் அப்படின்னு. அதான் வந்து நீ இந்த மெஷின்லேருந்து பர் மினிட் அல்லது பர் ஹவர் இவ்வளோ தடவை தான் கால் பண்ண முடியும். அதுக்கு மேலே கால் பண்ணினா பிளாக் பண்ணிடுவானுங்க. ஓகேவா? அது மாதிரி ஓப்பன் ஏஐயோட ஏபிஐல எத்தனை பேர் அடிப்பானுங்க டெய்லி? மில்லியன்ஸ் ஆஃப் ஹிட்ஸ் வரும். அதுக்கும் அதே மாதிரி தான் லிமிட்டேஷன் இருக்கும், த்ராட்லிங் இருக்கும். நீ பர் ஹவருக்கு வந்து இவ்வளோதான் அடிக்க முடியும். ப்ளஸ் இந்த ஜோக்ஸ் வந்து சும்மா மொக்க ஜோக்ஸ் எவன் வேணாலும் சர்வ் பண்ணலாம். பட் நான் இங்கே சர்வ் பண்ணுற டேட்டா வந்து ப்ரீமியம் டேட்டா இல்லையா? இப்போ இந்த மாடலை நான் ஓட்டணும்னா பின்னாடி ஜிபியூ ஃபார்ம் வச்சு மில்லியன்ஸ் ஆஃப் ஜிபியூஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் நான். எனக்கு வந்து இதுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகும், டேட்டா ஆகும், நெட்ஒர்க் காஸ்ட் ஆகும், அதுக்கு நான் கூலிங்கு, டேட்டா சென்டர் வாடகை எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால நீ இந்த ஏபிஐ இது வந்து ஃப்ரீ ஏபிஐ கிடையாது. இது வந்து ஃப்ரீ ஏபிஐ. வேற என்னோடது வந்து ப்ரீமியம் ஏபிஐ. நீ ஒவ்வொரு தடவை கால் பண்ணுறக்கும் நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன். நான் இவ்வளோ டேட்டா அனுப்புறது ஸோ அது நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்பர் ஆஃப் கால்ஸ் பொறுத்து சார்ஜ் பண்ணலாம், அல்லது நான் அனுப்புகிற டேட்டாவுடைய வால்யூம் பொறுத்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த ஓப்பன் ஏஐலாம் வந்து நம்பர் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் அதாவது நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் வச்சு அவன் சார்ஜ் பண்ணுறான். That's the difference between a public API versus a private license API. இப்போ நான் இந்த ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐக்கு எதுவுமே கொடுக்கல. நான் சும்மா போயிட்டு இப்படி அடிச்சானா வந்துடும். ஆனால் நீ ஓப்பன் ஏஐ இந்த ப்ரைவேட் ஏபிஐலாம் அப்படி கால் பண்ண முடியாது. யூ நீட் டு பாஸ் இன் ஏபிஐ கீ. அதுக்கு தான் நீ வந்து போய் ஓப்பன் ஏஐ ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கீ பாஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுவோம், இல்லாட்டி டினை பண்ணிடுவோம். ஓகே, புரிஞ்சுதா? புரியுது. இப்போ சாட்ஜிபிடியில் வந்து சில இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அந்த எம்சிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா, அதுவுமே அது ஏபிஐ கால் தானே அது? ஆமாம்,
ஸோ அவன் என்ன ஓகே பண்ணுவான், இதுதான் இதுதான் ஏபிஐ, ஓப்பன் ஏபிஐயோட ஏஐயோட பவுண்டரி இல்லையா? அவன் இங்கே எம்சிபி வச்சிருப்பான். எம்சிபி வச்சு எனக்கு இது தெரியல, நான் போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணோம்னா இன்டர்நெட்ல போய் பார்த்துட்டு வருவான். இது வந்து கூகுளா இருக்கலாம். நீ வெதர் டேட்டா கேட்டீங்கன்னா அவன் போய் weather.comல போய் சர்ச் பண்ணலாம். இது வந்து நீ இதை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். யாஹோட ஃபினான்ஸ் ஏபிஐ இருக்கு, அதுவும் ஃப்ரீ கிடையாது, அதுவும் ப்ரீமியம் தான். அதே கூகுள் மாதிரி நிறைய சர்ச் மற்ற ஏபிஐஸ் கால் பண்றதுலாம் எல்லாமே ப்ரீமியம்னு வச்சுக்கோ. நான் எல்லாத்துக்கும் தனித்தனியா உங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு நான் என்னுடைய சார்ஜ்லயும் நான் எல்லாத்தையும் போட்டுருவேன். இவ்வளோ கால்ஸ் பண்ணணும்னா எனக்கு இவ்வளோ பே பண்ணினா நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே ஃபைன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவான். ஓகே. இப்போ இந்த ஏபிஐஸ்ல வந்து எப்படி அந்த செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறாங்களே. இப்போ எல்லாரும் அந்த ஏபிஐ ஹிட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம்னா அது அதான் இந்த எப்படி key. செக்யூர் பண்ணணும்? அதெல்லாம் நீ உட்காந்து படிக்கணும்பா. அதுல ரொம்ப Okay. அட்வான்ஸ் டாபிக், ஓகே. பயங்கர அட்வான்ஸ் டாபிக் அதெல்லாம். இந்த authentication. அந்த OAuth JWT அப்படிங்கிற அந்த Exactly. செக்யூரிட்டிஸ் ஓப்பன் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். என்னோட வெப்சைட்ல டீடைல்ஸ்லாம் இருக்கு, நீ போய் படிக்கிறனா படி. பட் அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக்னு வச்சுக்கோங்க. ஓகே. வெப் செக்யூரிட்டிக்கு நான் தனியாக டாபிக் போட்டிருப்பேன். ஸோ ஏபிஐ செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ப்ளஸ் வெப் சர்வீஸ் செக்யூரிட்டிக்கு இருக்குமே தனியாக தான் இருப்பார். ஏபிஐ செக்யூரிட்டின்னு என்னென்ன வகையான செக்யூரிட்டி இருக்கு. செக்யூரிட்டின்னு சொன்னால் அதில் பல வகை இருக்கு. இப்போ நம்ம பேசுனது டிராஃபிக் த்ராட்லிங், கோட்டா மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நீ சொல்லிட்டு இருக்கிறது ஆத்தென்டிகேஷன். ஓஆத்துங்கிறது ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ரெண்டும். ஆத்தென்டிகேஷன் வேற, ஆத்தரைசேஷன் வேற. ஆத்தென்டிகேஷன்னா நீ ஆக்சஸ் பண்ற ஆள் சரியான ஆளா, உண்மையிலேயே ஜெனியூனான ஆளான்னு பாக்குறது. ஆத்தரைசேஷன்னா ஓகே நீ ஜெனியூனான ஆள் தான், ஆனா உனக்கு வந்து இவ்வளவுதான் ஆக்சஸ் இருக்கு, நீ எல்லாமே பண்ண முடியாது. ஒரு அட்மின் லாகின் பண்ணனா உனக்கு ஆக்சஸ் நிறைய இருக்கலாம், பட் ஒரு சாதாரண யூசரா உனக்கு வந்து நீ ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அதுக்கு பேர் ஆத்தரைசேஷன். ஸோ இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி டீப் டாபிக். அது இப்போ ஃபியூ மினிட்ஸ்லாம் பார்க்க முடியாது.